35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு பெரிய ஆளை தான் நீங்க பார்க்க போறோம். தனது ஊருக்காக கூகுள் மேப்ல பேர் இல்லைன்னு சொல்றதுனால அந்த பேரை இணைக்கிறதுக்காக சென்னை வரைக்கும் வந்திருக்காப்ல. வந்துட்டாப்ல. சென்னையில எங்க போற வழி எல்லாம் தெரியல போல, அதனால நம்மள கூப்பிட்டுருந்தாப்ல. சரி போனா போது நம்ம ஊர் பையனுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. காலேஜ் முடிச்சதுல இருந்து விவசாயம் பார்த்துட்டு திடீர்னு பொண்ணு பாக்குறேன்னு தெரிஞ்சோடனே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாப்ல. விவசாயம் தான் பொண்ணு தர மாட்டாங்களாம், அதனால பொட்டி பொடுக்கெல்லாம் எடுத்து அமுச்சு விட்டாரு அவங்க அப்பா. அமிதாப் மாமா வந்து சென்னை விட்டு போறானா, அதனால வழி அனுப்பி வைக்கலாம் சொல்லிட்டு அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து பயணம் எடுத்து வந்திருக்கோம். போற வழியில பசிக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கோழி ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து ஒரு சந்தேகம், கடந்த சில நாட்களாக நம்ம ரூமுக்கு வர எல்லா பசங்களும் பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. எனக்கு அதே தான் டவுட், நம்ம கிட்ட ப்ராஜெக்ட்டுங்கிற பேரை போய் சொல்லிட்டு அலையறாரு நான் நினைக்கிறேன். நம்ம சென்னையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போன் பண்ணாதவங்க எல்லாம் போன் பண்ணி மாப்பிள்ளை எப்படிடா இருக்கா அப்படிங்கும்போது நானும் அங்கதான்டா இருக்கேன், ஒரு ரூமுக்கு தான் வரணும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு ரூமுக்கு போனா தீனி கீனி ஏதோ வாங்கிட்டு வரணும், அதுவும் வெறும் கையை வீசிட்டு பேக தூக்கிட்டு வந்துடுறாங்கப்பா. அமிதாப் மாமா தீனி எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாரு, ஆனா ஸ்லிப்பர் கோச்ல தான் போவார், படுத்துட்டே தான் போறான், உட்காந்தாலும் கம்ஃபர்டபுள் இருக்காதான். பஸ் வந்துச்சு, டக்குன்னு ஏறி போயிட்டாப்ல. சரி போனா போதுன்னு வழி அமுச்சு விட்டு நம்மளும் ரூமை பார்த்து வந்துட்டோம். அடுத்த யாராச்சும் சென்னைக்கு வர மாதிரி இருந்தா என்னைய கான்டாக்டே பண்ணாதீங்க.